அமெரிக்காக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அட்லாண்டிக் கடல் பகுதியில ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு. அந்த ஒரு இடத்துக்கு போகக்கூடிய கப்பலா இருந்தாலும் சரி, மேல பறக்கக்கூடிய பிளைட்டா இருந்தாலும் சரி, மாயமா மறைஞ்சிரும். இன்னைக்கு வரைக்கும் அங்க போன ஆயிரக்கணக்கான மக்களுக்கு என்ன ஆச்சு, எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த உலகமே வியந்து பார்க்கிற அந்த டெவில்ஸ் ட்ரையாங்கிளை பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். பர்முடா ட்ரையாங்கிள் 1945 5 போர் விமானங்கள் அந்த இடத்துக்கு மேல பறந்து போயிருக்கு. சரியா அந்த இடத்தை நெருங்கும் போது காம்பஸ் ஆட்டோமேட்டிக்கா சுத்த ஆரம்பிச்சிருக்கு. அந்த விமானத்தோட பைலட் கடைசியா சொன்ன வார்த்தை, இங்கே என்னமோ வித்தியாசமா நடக்குது, கடல் வெள்ளை நிறமா மாறுது. இந்த ஒரு விஷயத்த அவர் கடைசியா சொல்றாரு. அந்த 5 விமானங்கள் மட்டும் கிடையாது, அதை தேடி போன மீட்பு விமானமும் காணாம போயிடுச்சு. அந்த விமானங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இந்த ஒரு இடத்துல எத்தனையோ கப்பல்களும் விமானங்களும் இப்ப வரைக்கும் காணாம போயிருக்கு. அப்படி காணாம போன எல்லாருக்குமே என்னதான் நடக்குது யாருக்குமே தெரியாது. ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்க கால சக்கரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, பேரலல் யூனிவர்ஸுக்கு போறதுக்கான ஒரு கேட் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த உலகத்திலிருந்து வேற உலகத்துக்கு போறதுக்கான ஒரு வாசல் அந்த இடத்துல இருக்கும்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட அந்த ஒரு இடத்துல ஏலியன் இருக்கதாகவும் சொல்றாங்க. இதுல எது உண்மை 100% யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் 100% சொல்ல முடியும், பர்முடா ட்ரையாங்கிளுக்கு போனா திரும்பி வர முடியாது. இன்னும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க.